வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து கேவா கைப்போ நிறுவனத்துடைய ஒரு ப்ராடக்ட் கம் கேர் லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கம் கேர் லோஷனை வந்து எவ்வளோ எளிமையாக நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றது ஒரு யுக்தியை வந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இது வந்து கேவா நிறுவனத்தில் தமிழ்நாட்டில் பணிபுரிகிறவங்க அனைவரும் இதை வந்து பயன்படுத்தி நல்ல பலன் அளிக்குமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா சில பொருட்களுடைய தரம் என்ன, அதனுடைய அத்தியாவசியம் என்ன அப்படின்றத வந்து நாம் உணராமலே வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அதை வந்து இக்னோர் பண்ணிடுறோம். அதில் வகையில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கேவா கம் கோர் லோஷன் இருக்குது பார்த்திங்களா, கம் கேர் லோஷன், இது வந்து அவ்வளோ அத்தியாவசியமான ஒரு பொருள். எதனால் அப்படின்னா, நம்முடைய வாயில் தான் வந்து முதல்ல எந்த விதமான கிருமிகளும் என்ட்ராகி அந்த கிருமிகள் வந்து உள்ளுக்குள்ளே போய் தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படுத்தும். அப்போ வாயினுடைய உடம்புடைய நுழைவு வாயில் என்று சொல்லக்கூடிய இந்த வாயிலேயே வந்து நம்ம நோயை வந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நாம் செய்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நாம் வந்து நோயிலேருந்து விடுபடலாம். ஸோ அந்த வகையில் இந்த கம் கேர் லோஷனை வந்து சாதாரணமாக பல் வளர்க்குற மாதிரி நாம் வளக்கி முடிச்சுட்டு, இந்த கம் கேர் லோஷனில் வந்து ஒரு 3 அல்லது 4 சொட்டு வந்து நம்மளுடைய அந்த ப்ரஷ்லேயே வச்சுட்டு, எப்படி வந்து நாம் பேஸ்ட்டை வந்து ப்ரஷ்ஷில் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணுறோமோ பல் வளர்க்குறோமோ அதே மாதிரி இந்த லோஷனை ஆஃப்டர் ப்ரஷ்ஷிங், அதாவது நீங்கள் வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணி முடித்த பிறகு இந்த கம் கேர் லோஷனை 3 அல்லது 4 சொட்டு வந்து அந்த இதில் வந்து போட்டுக்கணும். ப்ரஷ்ஷில் போட்டுட்டு ஈர்களை வந்து நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். இன்னொரு மெத்தடு என்ன அப்படின்னா, கையில் வந்து ஒரு 4 சொட்டு 5 சொட்டு விட்டுட்டு நம்ம கையாலேயே ஆள்காட்டி விரலில் எடுத்து மேலே கீழே இந்த கம்ஸ்லாம் வந்து நாம் நல்லா தேய்ச்சி கொடுக்குறது ரொம்ப உத்தமமானது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஈர்கள் சிதைவு வந்து இல்லாமல் போகும். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பற்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிளேக் மாதிரி அந்த பல்லும் ஈரும் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு மாதிரி பிளேக் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுவும் வந்து இல்லாமல் போகும். ஸோ இந்த கேவா கம் கேரில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா தைமல், முதல்ல வந்து கிளிசரின் வந்து 48% போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சித்திரத்தை வந்து 48% போட்டிருக்காங்க. இந்த சித்திரத்தையும் சித்திரத்தை இருக்குது, அதே மாதிரி வந்து கிளிசரின் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கிராம்பு எண்ணெய் வந்து 1% போட்டிருக்காங்க. இதில் வந்து கற்பூரம் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி மென்தால் போட்டிருக்காங்க, தைமால் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மென்தால், தைமால் இது எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் இருக்கிறத வந்து தவிர்க்கக்கூடியது. அதே மாதிரி வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி மைக்ரோபியல் இது எல்லாமே. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எதனால் வந்து ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னா, இந்த பல்லினுடைய ஈர்களை வந்து சரியாக பாதுகாக்காதவர்களுக்கு தான் வந்து எதிர்காலத்தில் அல்சீமர்ன்ற ஒரு வியாதி வருதுன்றாங்க. இந்த அல்சீமர்ன்ற வியாதி வந்து பல் ஈர்களில் வருகின்ற ஒரு விதமான நுண்கிருமிகளால் தான் வந்து உங்களுக்கு மூளைக்கு பரவி அதன் மூலமாக பார்க்கின்சன், அல்சீமர், டிமென்சியா போன்ற பெரிய பிரச்சனைகள் வருதுன்றது ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையான இந்த மாதிரியான ப்ராடக்டை வந்து நாம் கொடுக்கறது மூலமாக, மக்களுக்கு கொடுக்கறது மூலமாக ரொம்ப சிறப்பாக வந்து நாம் இதை மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதேமாதிரி நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து நம்ம எல்லோரும் வந்து உபயோகப்படுத்தலாம். ஸோ இந்த தகவல் தான் நான் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி போட்டேன். அன்றைக்கி மீட்டிங்க்கு யாரும் வராததுனால இதை நாம் நேரடியாகவே வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பண்ணலாம். அன்றைக்கி மீட்டிங்கில் வந்து நம்ம இம்னோகுளோபின் பற்றிலாம் வந்து விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன். இது இப்போ சிறிய வீடியோவாக போடுறதுனால சிறிய அளவில் நாம் நிறுத்திக்கிறோம். ஸோ எல்லா கேவானுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு எல்லாருமே இந்த கம் கேரை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. மிக அற்புதமான பலன் கிடைக்கும். அடுத்தது வந்து உங்களுடைய எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுங்க, பயன்படுத்த சொல்லுங்கள். நல்ல ஒரு அற்புதமான ஆரோக்கியமான பற்களையும் ஈர்களையும் பெற்று, நான் இந்த பல்லில் ஈறு, கரை இது எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான பற்களையும் ஈர்களையும் பெற்று இந்த மக்களை வாழச் செய்யுங்க. புரியுங்களா? ரொம்ப எளிமையானது. எம்ஆர்பி வந்து 120 ரூபா தான் உங்களுக்கு. இது நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் கூட கொடுக்க முடியும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் பயன்படுத்தி பலனடையுமாறு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.